ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அந்த விடாமுயற்சி, வன்மம் அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் போட்டு அதை வந்து ஒரு கிளாக் மாதிரி ஆக்கி அதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. விசித்ராமா பேசுகிறாங்க, ரவீனா பேசுகிறாங்க. அப்போ ரவீனா சொல்கிறாங்க, கொஞ்சம் வன்மம் இருக்குது சார் எனக்கு. ஏன்னா வன்மம் இல்லாமல் இந்த வீட்டில் வாழவே முடியாதுன்னு ஆஸ் யூஷுவல் எதுவுமே தெரியாத பச்சை குழந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே கமல் சார் சொல்கிறாரு, இப்போ என்ன வாழ்க்கைக்கு வன்மம்னா ஏதோ ஒரு தேவையான தகுதி மாதிரிலாம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதான். நேத்திக்கும் கமல் சார் வந்து ரவீனாவை ரோஸ்ட் பண்ணார், பட் ரொம்ப லைட்டாக தான் பண்ணார். அந்த ரோஸ்ட்டுக்கும் ரவீனா எதுவுமே புரியாத மாதிரி அப்படியே சிரிச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி விட்டாங்க. லாஸ்ட் வீக் அர்ச்சனா ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. இவங்க வந்து ரவீனா ரியாக்ட் பண்ணதை பார்க்கும்போது யாருமே ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அவ்வளோ தூரம் கமல் சார் பண்ண எந்த ரோஸ்ட்டையும் ரிசீவ் பண்ணவே இல்லை அவங்க. கமல் சார் ஏதோ தனியாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இவங்க ரிசீவ் பண்ணாதானே கமல் சார் ரோஸ்ட் பண்ணது மாதிரி அதில் வரும். அந்த மாதிரி எதுவுமே காட்டிக்காமல் அவங்க பாட்டுக்கு ஆக்ட் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஏதோ மணிக்காக பெரிய தியாகம் பண்ண ரேஞ்சுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ப்ரமோ இதாக இருக்குது. கண்டிப்பாக இதனால் எதாவது சண்டை மூட்டி விடுறதுக்கு தான் இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொண்டு வராங்க. லாஸ்ட் வீக் எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஓவராக ஒரு நல்ல லாலாலா பாட்டு பாடி விக்ரமன் மூவி மாதிரி போயிடுச்சு. ஸோ இந்த வீக் கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே நிறைய சண்டையை உண்டு பண்ணி விட்டுட்டு தான் கமல் சார் போவார். போனால் தான் நமக்கும் அந்த கேம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.